பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட நீங்கள் இது போல் ஃபாரஸ்ட்டை பார்த்துருக்க மாட்டீங்க. டோல்கேட்லேருந்து ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். ஜிப்மர் ஹாஸ்பிட்டலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். அரோமா ஹால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது பக்கத்தில் வந்து ஆர்ச் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த வழி தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வழி தெரியும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. வாலண்டியர்ஸ் வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணி பிளான் பண்ணுறாங்க ட்ரீஸை. அதுபோல் ஒரு அற்புதமான இடத்துக்கு தான் இன்றைக்கி கூட்டு போக போகிறோம். ஒரு வித்தியாசமான இடம், அதுவும் நம்ம பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு தான் இன்றைக்கி கூட்டு போக போகிறோம் உங்களை. இது வரைக்கும் இது போல் நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நானே வந்து இதை பார்த்துட்டு அஸ்டானிஷ்மெண்ட் ஆகிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஃபாரஸ்ட். இடம் பார்க்கறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாதனா ஃபாரஸ்ட் இங்கே பாண்டிச்சேரிக்குள்ள இப்படி ஒரு ஃபாரஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வியக்கிற போல இருக்கும். இந்த இடத்த பாருங்கள், அப்படி சுற்றி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து மறுபடியும் சின்ன சின்ன மரக்கன்றுகள்லாம் நட்டுட்டு இருக்காங்க. இது என்னென்னா வாலண்டியர்ஸ், ஓகேவா? அவங்க வந்துட்டு இப்போ படிக்கிற பிள்ளைங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து மரம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இங்கே வராங்க. வந்துட்டு இங்கே நிறைய இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மரக்கன்றுகள் நடுறாங்க, நிறைய சேவை செய்கிறாங்க. அந்த இடத்துல இது போல் கூட்டு வந்துருக்கணும். இது பக்கா ஒரு பார்க்கறதுக்கு தனியாக நீங்கள் வந்தீங்கன்னா பயந்துருவீங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த சுற்றி இந்த இடத்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இங்கே யாருமே ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல மக்கள் வந்து வாலண்டியர்ஸ் தான் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஹட் போட்டு செம்மையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. நிறைய வந்து வைல்டு அனிமல்ஸும் இங்கே இருக்குது. இருந்தாலும் ஓகே, ஆனால் வந்து சேஃபாக தான் இருக்குது. இந்த இடத்த ஃபுல்லாகவே சேஃபாக தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே பாருங்கள், ஸ்ட்ரீம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம் பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்ட்ரீமாக இருக்குது பாருங்கள், பக்காவாக இருக்கும் இந்த இடம். உங்களுக்கு நீங்கள் வரணுனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீ தான். நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணலாம். சோலார் சிஸ்டம் மூலிமா தான் இங்கே வந்து கரண்ட்டும் இருக்குது. ஏன்னா அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. மொபைல் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். பக்கா ஒரு லைஃப், அதுவும் காட்டுக்குள்ளே ஒரு அழகான வாழ்க்கை வாழணும்னா இந்த இடத்துக்கு வரலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பார்க்கவே. வந்துட்டு வாலண்டியர்ஸ் வச்ச மரம் தான் இது. பிளான் பண்ணது வந்து எல்லாமே வாலண்டியர்ஸாக. இப்போ வந்து வேர்ல்டுலேருந்து நிறைய இடத்துலேருந்து வராங்க. ஸ்பெயின், ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, இதுபோல் நிறைய இடத்துல நிறைய கண்ட்ரியில் இருந்து இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை, நல்லா லக்ஸரியஸாக வாழ்ந்துருப்பாங்க. ஈவன் அவங்களுக்கு வந்து இது போல் காட்டில் இயற்கையான சூழ்நிலை வாழணுன்றதுக்காக இங்கே நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன கண்ணெல்லாம் வந்துட்டு மரக்கன்றுகள் வந்து வாலண்டியர்ஸ் தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து வித்தியாசமான மண், சர்க்கிள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடமே ரொம்ப டேஞ்சரஸ். ரொம்ப எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடமே பாருங்கள். நீங்கள் இது போல் பார்த்துருக்கீங்களா? இது எல்லாமே ஃபுல்லாக ஃபாரஸ்ட். இந்த காட்டுக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோம். அப்படியே சுற்றி பாருங்கள், ரவுண்டப் இது பாருங்கள். பயமாக தான் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், கேவ்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் அனிமல்ஸ் வந்து மேபி ஜாக்கல் இது போல் அனிமல்ஸ் வந்து ஷெல்டிங் பண்ணுற ஒரு இடம். 40 வருஷமாக போகிறோம் வரோம், ஓகேங்களா? இந்த இடத்த வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. 40 வருஷமாக அந்த லைனில் பைக்கில் போகிறோம் வரோம். ஆனால் இந்தமாரி பிளேஸ் இருக்குது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலப்பா. இப்போ தான் நீங்கள் கூப்பிட்டு வந்த உடனே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை கூட நான் பார்த்ததே இல்லை சார். இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் நம்ம வீடு இருக்கோம். ஆனால் இது போல் 30 வருஷமாக தாண்டிக்கு போகிறோம் வரோம். நம்மளுக்கு இந்த வித்தியாசமான பிளேஸ் சார், ஒரு மிகப்பெரிய அனுபவம். எனக்கு வைல்டு லைஃப் ரொம்பவுமே பிடிக்கும். அதனால தான் நான் இது போல் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் இருந்துட்டு 25 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஆனாலும் இந்த ஏரியா இது போல் ஃபாரஸ்ட் இருக்குன்னு நிறைய மக்களுக்கு தெரியாது. ஈவன் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க தெரியாது. ஆனால் நார்த் இந்தியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸுக்கு இந்த ஏரியாவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். வாலண்டியர்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு சில அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு இங்கே ஸ்டே பண்ணி அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாலண்டியர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து 600 பே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃபுட்டும் ஃப்ரீ. கட்டாக இருக்குது, அதே போல் நிறைய மரங்கள் விழுந்துருக்கு, வேரோட சாய்ந்து ஃபுல்லாக ரொம்ப செடிகள் அதிகமாக இருக்குது.
செம்ம ஹாட்டாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது. இருந்தாலும் இந்த வாழ்க்கை பிடிச்சி தான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். செம்ம பக்காவாக இருக்குது இந்த இடங்க. நடுவில் ஃபுல்லாகவே மரங்கள், செடிகள், பூச்சியுடைய சவுண்ட் இருக்குது, மயில், நிறைய பறவைகளுடைய சத்தம் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே மழை டைம்லலாம் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே நீரோடை, இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நீரோடை. இந்த நீரோடில் ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும். நம்ம வந்து நேஷ்னல் ஜியோகிராஃபி அதுக்கப்புறம் டிஸ்கவர் சேனலில் நம்ம பார்த்த ஒரு அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் அங்கே கொடுக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இடமே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம சாதனா ஃபாரஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற டீ ஹட் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நேச்சுரலாக டீ வந்து ரெடி பண்ணி தருவாங்க, நல்லா பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்துலேயே டீ ஹட் பக்கத்துலேயே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிரவுண்ட் போல் இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்குது, சில்ட்ரன் விளையாடுறதுக்கான இடங்கள் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்கும். இந்த சாதனா ஃபாரஸ்ட் வந்து டிஃப்ரெண்டான ஒரு அனுபவத்தை தரும். What's your name? His name is Rio. Rio. Brother. Huh? What's your name? His name is Rio. Rio. Yeah. What? Fantastic. Which country? சாதனா ஃபாரஸ்ட்டு விஷன் பவுண்டர்ஸ் அப்படின்றவங்க மூலிமா தான் இது வந்துட்டு பில்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் 19, 2003 தான் இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது இந்தியா, கென்யா, அப்புறம் வந்துட்டு ஹைட்டி அப்படின்ற ஒரு கண்ட்ரிலையும் இது வந்து இதோடைய சாதனா ஃபாரஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃபவுண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா யோரிட் அவங்களும், அதுக்கப்புறம் வந்து ஹெவிராம் ரோஷின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து தான் இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரன் லேண்டாக இருக்குது, அதாவது தரிசு நிலம்னு சொல்லுவாங்கள்ல, காஞ்சி போன லேண்டாக இருக்கும். அது இல்லாமல் இதுவெல்லாம் ட்ரையாக இருக்கும். ட்ரையாக இருக்கிற லேண்டை வந்துட்டு ஆரோவில் கண்ட்ரோலில் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஏக்கர் 70 ஏக்கர்ஸ் வந்து நிலப்பரப்பாக இருக்கும். இங்கே வந்துட்டு மரங்களை நடணுன்றது தான், அதாவது ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்றாங்க. இங்கே வந்துட்டு நிறைய வந்துட்டு மரங்களை நடணும், அதை வந்து இயற்கையான சூழ்நிலையில் மக்கள் வாழணும் அப்படின்றாங்க. அதனால தான் 50-60 நாட்டிலேருந்து மக்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணி அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, மரக்கன்றுகளை நடுறாங்க. அதுவும் இல்லாமல் நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வராங்க. இவங்க வந்து தமிழ் ஆர்கிடெக்சர் மூலிமா தான் இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த அட்டு ஃபுல்லாகவே தமிழ் ஆர்கிடெக்சர் மூலிமா தான் இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கும். இங்கே வந்து ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே கிடையாது, யார் வேணாலும் இங்கே வரலாம். இங்கே வந்துட்டு நம்ம வந்து வாலண்டியர்ஸாக வந்து நம்ம இங்கே சர்வீஸ் பண்ணோம்னாக்கா 1 இயர் பண்ணாக்கா நம்ம ஃப்ரீயாகவே நம்ம இங்கே வந்து ஐக்கியமாயிடலாம். இது வந்துட்டு வீக் இரிகேஷன் சொல்கிறாங்க, திரி மூலிமா நீர் பாய்ச்சும் முறை தான் இது. வித்தியாசமான முறையில் நம்ம இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. இங்கே வந்து தண்ணி வந்து ஃபுல் பண்ணிடுவாங்க, அதுக்கடுத்து வந்துட்டு இங்கே அடைச்சிருவாங்க. இந்த வீக் அதாவது இந்த திரி மூலிமா ரூட்டுக்கு வந்து டைரெக்டாக போகும். இங்கே கிட்ட வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு பள்ளம் நோண்டிடுவாங்க, கொஞ்சம் தூரத்துக்கு பள்ளம் நோண்டிடுவாங்க. நோண்டின பிறகு இதை வந்துட்டு ரூட்குள்ளார வந்து புதைச்சிட்ட பிறகு இதை லாக் பண்ணிவிடுவாங்க. லாக் பண்ணுவாங்க, அது விட்டாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூட்குள்ளார போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற மண் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும், காய்ந்து போனால், அதாவது டெசர்ட்டில் எப்படி இருக்குமோ அது போல் இங்கே இருக்கிற மண்ணெல்லாம். அதனால் வந்து மழை இல்லாத டைமில் வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டைரெக்டாக அந்த ரூட்குள்ளார போயிடும். அதுக்காக வித்தியாசமான முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. வாலண்டியர்ஸ்க்கு தேவையான ஃபுட்டு ஆரோவில் நர்சரியிலேருந்து தான் இவங்க வந்து ஹெர்பஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு அடுப்பு மூலிமா செய்கிறாங்க, உட்டன் அடுப்பு மூலிமா தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே கேட்டு, அதுக்கப்புறம் வந்து டாகு, இந்த பெட் அனிமல்ஸ் நிறைய வளர்க்குறாங்க. இவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி போல் வச்சு கரண்ட்டெல்லாம் கொண்டு வர முடியாது, ஏன்னா இவங்க வந்து காட்டில் வளராங்க. அதனால் சோலார் பேனல் மூலிமா தான் இங்கே எலக்ட்ரிசிட்டியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இவங்க அதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, தேவையானது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த காலத்தில் யூஸ் பண்ண போல தான் இருக்கும். அதோடைய பூப்பு வந்துட்டு எருவாக பயன்படுத்துகிறாங்க. தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக நம்ம தண்ணி இதுக்குள்ளார ஊற்றின பிறகு கொஞ்சமாக தான் வரும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். இன்கேஸ் நமக்கு வந்து சோப் வேணும்னா லைம் ஆட் பண்ணியிருக்காங்க, வாஷ் பண்ணிக்க முடியும். ஃபாரஸ்ட் சொர்க்கத்தில் வாழற ஒரு ஃபீலை கொடுக்கும். எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மக்களாக வாழக்கூடிய ஒரு பிளேஸ் தான்
இந்த சாதனா ஃபாரஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த நர்சரி, இந்த மரக்கன்றுகளை வந்து ஆரோவில் நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே நடுறாங்க. வேறு லெவலில் இருக்கும். ஒரு தடவை இங்கே வந்து பார்த்துட்டு போக மனசு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையான சூழ்நிலை வாழ்க்கை மனுஷன் எப்படி வாழன்றதை கற்றுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சாதனா. நிறைய ஃபிலாசபர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இயற்கையான சூழ்நிலையில் குழந்தைங்கள வளர விடணும், அவங்களுக்கு அப்போ தான் அவங்கக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தான் இங்கே வாழறாங்க. எல்லாமே வாழறவங்க எந்த ஒரு நோயும் இல்லாமல் இயற்கையான முறையில் வாழறாங்க. பழங்களை சாப்பிட்டு, காய்கறிகளை சாப்பிட்டு வளமான வாழ்க்கையை வாழறாங்க.